Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோல நம்ம 9th science refresher course chapter 13 water அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம chapter 1 to chapter 12 எல்லா வீடியோஸையும் போட்டாச்சு. ஓகேவா? நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்த்துருங்க. ஓகே ஓகே ஸோ இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். So inga parunga water changes to ice at water changes to ice at 0 degree Celsius. Solubility of carbon dioxide in water is high when the pressure is high. The gas collected at cathode of electrolysis of water is hydrogen. Option B. Which of the following is a water pollutant அப்படினு சொல்றாங்க? Lead. Option A. Next, fifth one பார்க்கலாம். Permanent hardness of water is due to the presence of carbonates and bicarbonates. ஓகேவா? அடுத்தது fill in the blanks. Water is colorless and odorless and tasteless. Water is colorless, odorless and tasteless. Okay, the boiling point of water is dash. The boiling point of water is 100 degrees Celsius. The temporary hardness of water can be removed by boiling of water. The density of water is maximum at 4 degrees Celsius. Fifth one, loading speeds up the process of dash. Loading speeds up the process of sedimentation. Loading speeds up the process of sedimentation. Match the following: universal solvent, hard water, boiling, sterilization, sewage. இதெல்லாம் கொடுத்திருக்காங்க, நம்மளே மேட்ச் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? யூனிவர்சல் சால்வெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படிங்கிறது வாட்டர். ஸோ ஏ. நெக்ஸ்ட், ஹார்ட் வாட்டர் எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு பாருங்க. ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறது ஸ்டொமக் எலிமெண்ட்ஸை கிராஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ பி. நெக்ஸ்ட், பாயிலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாயில் பண்றது மூலமா நம்மளால ஜெர்ம்ஸை கில் பண்ண முடியும். இங்க சி. ஸ்டெரிலைசேஷன் டி. ஸோ ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறது நம்ம ஓசோனைசேஷன். சீவேஜ் வாட்டர் பொல்யூட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், கிவ் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, alum is added to water in sedimentation tanks. ஸோ இதுக்கு கிவ் ரீசன். Chemical substance potash alum is added to water to speed up the process of sedimentation. This process is called loading. The particles of potash alum combines with suspended impurities and make them settle down at a faster rate. ஓகேவா? பொட்டாஷ் ஆலம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க அதை உள்ளார தண்ணிக்குள்ளார போட்டீங்க அப்படின்னா செடிமெண்டேஷன் ப்ராசஸை ஃபாஸ்ட் ஆக்கும். அதாவது குப்பையெல்லாம் தண்ணியில் இருக்கும் இல்லையா, நடுவில் அங்கங்கே மிதந்துட்டு, அது எல்லாத்தையும் தண்ணிக்கு அடியில் கொண்டு வந்துடும். அதுதான் பொட்டாஷியமோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், வாட்டர் இஸ் a universal solvent. Water has a unique property to dissolve more substance than any other liquid. It can dissolve solids such as salt and sugar, liquids such as honey and milk, gases such as oxygen and carbon dioxide in water can dissolve more number of substance than in any other solvent. Therefore it is called as universal solvent. So வாட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களால சாலிடையும் டிசால்வ் பண்ண முடியுது, லிக்விடையும் டிசால்வ் பண்ண முடியுது, அண்ட் அதே போல உங்களால கேஸஸையும் டிசால்வ் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இது ஒரு யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. தேர்ட் ஒன் பாருங்க, ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். கிவ் ரீசன். Ice floats on water because ice is lighter than water. It means the density of ice is lower than that of water.
Since ice is bad conductor of heat, it does not allow heat to pass through it. So the water below the ice remains in liquid form where the most aquatic life lives. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா அந்த மாதிரி சைட்லாம் ஃபுல்லாக ஐஸாக தான் இருக்கும். பட் அங்கெல்லாம் கடல் பகுதி அதிகமாக இருக்கு இல்லையா, அப்புறம் எப்படி மற்ற உயிரினம் வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஸோ ஐஸால் ஹீட்டை உள்ளார பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா, மேலே ஐஸ் இருந்துச்சுன்னா உள்ளார அடியில் தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி அதோட டெம்பரேச்சரில் அப்படியே இருக்கும். ஐஸாக அந்த தண்ணி மாறாது. ஏன்னா மேலே ஒரு பெரிய லேயர் ஐஸ் இருக்கிறதுனால கீழே இருக்க தண்ணி அப்படியே இருக்கும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் fourth one பாருங்க, aquatic animals can breathe in water, give reason. Air dissolved in water is more important for aquatic animals to survive. Aquatic animals extract the oxygen from the water and expel water they can breathe and the water only through the dissolved oxygen present in water. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிஜன் இருக்குல்ல அது வாட்டர்ல டிசால்வ் ஆகக்கூடியது. அண்ட் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு எதில் ப்ரீத் பண்ணும், கில்ஸில் ப்ரீத் பண்ணும். ஓகேவா, ஸோ அதனால என்ன பண்ணுன்னா ஃபிஷ் வந்துட்டு தண்ணியை உள்ளார எடுத்துக்கும், வாய் வழியாக தண்ணியை உள்ளார எடுத்து கில்ஸ் வழியாக வெளியே விடும். அந்த டைமில் இந்த கில்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியில் இருக்க வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணுறதுனால இந்த ஃபிஷ்ஷால் ப்ரீத் பண்ண முடியுது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், seawater is unfit for drinking, give reason. Every liter of seawater contains 35 grams of dissolved salt, most commonly known as sodium chloride. Such water is called saline water. It is not suitable for drinking and it is said to be non-potable water. ஸோ ஒவ்வொரு லிட்டர் சீ வாட்டரோட ஒவ்வொரு லிட்டர்லேயும் 35 கிராம்ஸ் சால்ட் இருக்குது. ஸோ இதனால அது வந்துட்டு சலைன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சலைன் வாட்டர்னா உப்பு தண்ணி அப்படிங்கிறது தான். ஓகேவா, உப்பு அதிகமாக இருக்கிற ஒரு தண்ணியை தான் நம்ம சலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதனாலேயே அது வந்துட்டு குடிக்கிறதுக்கு உகந்த நீர் இல்லை. ஓகேவா, ஸோ இட் இஸ் நான் போர்ட்டபிள் வாட்டர். சிக்ஸ்த் ஒன் பாருங்க, ஹார்ட் வாட்டர் இஸ் நாட் குட் ஃபார் வாஷிங் யூட்டென்சில்ஸ். Hard water is corrosive in nature. It damages the utensils and containers in which it is stored and forms a hard layer. Hard water அப்படிங்கிறது ரொம்பவே corrosive in nature. அண்ட் இது ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா அந்த கண்டெய்னரையும் இது டேமேஜ் பண்ணிடும். அந்த கண்டெய்னரில் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து இது பாருங்க, ஃபிஃப்த் ரோமன், டிஃபைன் த ஃபாலோயிங். ஃப்ரீசிங் பாயிண்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. The temperature at which liquid turns into solid when cooled is known as freezing point. The freezing point of water is 0 degrees Celsius. Okay va, temperature at which liquid turns into solid is known as when cooled is known as freezing point. The freezing point of water is 0 degrees Celsius. Okay va. Second one, okay. Next, second one பாருங்க, the boiling point. ஓகேவா, செகண்ட் ஒன்ல பாயிலிங் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. The temperature at which water boils and changes into steam is called as boiling point. The boiling point of water is 100 degrees Celsius at atmospheric pressure. ஓகேவா, the temperature at which water boils and changes into steam is called boiling point. Specific heat capacity. Amount of heat that is needed to raise the temperature of a unit mass of a substance by 1 degree Celsius is called as specific heat capacity. The amount of heat that is needed to raise temperature of a unit mass of a substance by 1 degree Celsius is called specific heat capacity. The amount of heat energy required by an ice to change into water is called latent heat of fusion of ice. Okay, இது அடுத்த கொஸ்டினுக்கு. Latent heat of fusion. The amount of heat energy required by an ice to change into water is called latent heat and fusion of ice. Okay va. Next, fourth one பாருங்க, potable water.
water suitable for drinking is called potable water. Water suitable for drinking is called potable water. Okay va? Okay. So இதோட உங்களுக்கு இந்த சாப்டர் முடிஞ்சது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல 14th சாப்டர் போடுறேன். ஓகேவா? Acids and bases. ஓகேவா? Thanks for watching.